கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்த நாள் இது. பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாளில் எங்கிருந்து முழக்கம் உண்டானது? வானத்தில் இருந்து. சீஷர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது எது? வானத்தில் இருந்து உண்டான முழக்கம். சீஷர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது எது? அக்கினிமயமான நாவுகள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் யார்? சீஷர்கள். ஆவியானவர் தந்தருளிய வரத்தின்படி பேசியவர்கள் யார்? சீஷர்கள். ஆவியானவர் தந்த வரத்தின்படி சீஷர்கள் டேஸ் பேசத் தொடங்கினார்கள், வெவ்வேறு பாஷைகளில். எருசலேமில் வாசம் பண்ணிய தேவ பக்தி உள்ளவர்கள் யார்? யூதர்கள். தேவ பக்தியுள்ள யூதர்கள் எங்கிருந்து வந்து எருசலேமில் வாசம் பண்ணினார்கள்? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்தும். சீடர்களின் பேச்சை கேட்ட திரளான ஜனங்கள் அடைந்தது என்ன? கலக்கம். திரளான ஜனங்கள் தங்களுடைய டேஷில் பேச கேட்டார்கள், ஜென்ம பாஷைகளில். ஜனங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தங்களுடைய பாஷைகளிலே எவைகளை பேச கேட்கிறோம் என்றார்கள். தேவனுடைய மகத்துவங்களை. இதென்னமாய் முடியுமோ என்று சொல்லியவர்கள் யார்? திரளான ஜனங்கள். சீஷர்கள் எதினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சிலர் பரியாசம் பண்ணினார்கள். மதுபானத்தினால். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல என்று கூறியவன் யார்? பேதுரு. பேதுரு ஜனங்களோடு இந்த வார்த்தைகளை கூறிய போது என்ன மணி வேளையாயிருந்தது? பொழுது விடுந்து 3ஆம் மணி. பெந்தேகோஸ்தே நாளில் யாருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது? யோவேல் தீர்க்கதரிசியின். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்படும் நாள் எது? கடைசி நாட்கள். கடைசி நாட்களில் குமாரரும் குமாரத்திகளும் என்ன சொல்லுவார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் வாலிபர் எவைகளை அடைவார்கள்? தரிசனங்களை அடைவார்கள். கடைசி நாட்களில் மூப்பர்கள் எவைகளை காண்பார்கள்? சொப்பனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றப்படுவது எது? ஆவி. ஆவி ஊற்றப்படும் போது ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் சொல்வது எது? தீர்க்க தரிசனம். எந்த நாள் வருமுன் சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்? கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் டேஷ் ரட்சிக்கப்படுவான்.
தேவன் யாரை கொண்டு பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் நடப்பித்தார்? நசரேயனாகிய இயேசு. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார்? இயேசு. அக்கிரமக்காரருடைய கைகளினாலே இயேசுவை கொலை செய்தவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் இயேசுவை எதிலே ஆணி அடித்து கொலை செய்தார்கள்? சிலுவையில். தேவன் யாருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார்? இயேசுவுடைய. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தவர் யார்? இயேசு. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று முன் அறிவித்தவர் யார்? தாவீது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவன் யார்? தாவீது. மாம்சத்திற்கும் ஆத்மாவிற்கும் அழிவில்லாதவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவின் ஆத்மாவுக்கும் மாம்சத்துக்கும் அழிவில்லாததை முன் அறிவித்தவன் யார்? தாவீது. தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டவர் யார்? இயேசு. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி இயேசு பெற்றுக்கொண்டது என்ன? பரிசுத்த ஆவி. யார் பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை என்று பேதுரு கூறினார்? தாவீது. தேவன் யாரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார்? இயேசுவை. இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று எவர்கள் நிச்சயமாய் அறிய கடவர்கள்? இஸ்ரவேல் குடும்பத்தார். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவிடமும் மற்ற அப்போஸ்தலரிடமும் கேட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் குடும்பத்தார். எதற்காக ஞானஸ்நானம் பெற வேண்டும்? பாவ மன்னிப்பு பெற. யாருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஞான ஸ்நானம் பெறுவதால் யாருடைய வரம் கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் வரம். கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறதாக பேதுரு கூறியது எது? வாக்கு தத்தம். எந்த சந்ததியை விட்டு விலகி தங்களை ரட்சித்துக் கொள்ளும்படி பேதுரு புத்தி சொன்னான்? மாறுபாடுள்ள சந்ததி. பேதுரு உடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? சந்தோஷமாய். பேதுருவின் பிரசங்கத்தால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 3000 பேர். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தவர்கள் யார்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் யாரால் செய்யப்பட்டது? அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்டது. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தவர்கள் யார்? விசுவாசிகள்.
காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று பகிர்ந்து கொடுத்தவர்கள் யார்? விசுவாசிகள். விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள்? ஒருமனப்பட்டவர்களாய். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணியவர்கள் யார்? விசுவாசிகள். விசுவாசிகள் எவர்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள்? ஜனங்கள் எல்லாரிடத்திலும். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.